ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சீரியல் சேனல். இன்றைக்கி நம்ம சிறகடிக்க ஆசை சீரியலோட ப்ரொமோ தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோசியர் ஒரு திருஷ்டி ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கடைக்கு கொண்டு வருவாங்க. உடனே அந்த ஃபோட்டோ ரோஹிணி வாங்கி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே இந்த ஃபோட்டோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அடுத்து மனோஜ்கிட்ட காட்டுவாங்க. காட்டிட்டு இது நம்ம அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுவாங்க. மனோஜ் சொசைட்டியை கேட்பாங்க, இந்த ஃபோட்டோ எப்படி உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதுதான் இப்போ உலகத்தில் எல்லா இடத்துலையும் ஃபேமஸாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர் சொல்லுவார். மனோஜ் அவங்க வச்சுருக்க எல்லா ஃபோட்டோவும் வாங்கி வச்சுக்கிடுவாங்க. வாங்கி வச்சுட்டு ஒரு ஃபோட்டோவை வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. விஜயாட்ட காட்டுவாங்க. ஃபோட்டோவை பார்த்ததுமே விஜயா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. வீட்டில் எல்லாருமே அந்த ஃபோட்டோவை பார்த்து ரொம்ப சிரிப்பாங்க. நக்கல் பண்ணி சிரிப்பாங்க. ஆனால் விஜயா ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. டென்ஷன் ஆகி அந்த ஃபோட்டோவை பிடுங்கி வெளியில் வாசலில் வீசிடுறாங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து அண்ணாமலை வராங்க. என்ன ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காங்க. பார்த்தோன்னே அவங்களுக்கும் சிரிப்பு வருது. ஆனால் சிரிப்பு அடக்கிடுறாங்க. விஜயா சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் மீனா தான் காரணம், அவள் தான் ஃபோட்டோ எடுத்து இப்படி பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே ஸ்ருதி சொல்லுவாங்க, இது நான் தான் சோசியல் மீடியாவில் போட்டேன், அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சும்மா ஒரு ஃபன்னுக்காண்டி தான் ஃபேஸ்புக்கிலலாம் போட்டேன், அது இப்படி திருஷ்டி பொம்மையாக ஆக்குவாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. விஜய் டென்ஷன் ஆகி இதுக்கு எல்லாமே மீனா தான் காரணம், அவள் வந்ததுலேருந்து தான் எனக்கு ஒவ்வொன்றா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. அண்ணாமலை விஜயாவை சத்தம் போடுறாங்க, எதுக்குனாலும் அவள் தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. அடுத்து ரோஹிணியும் மனோஜும் ஷோரூமுக்கு போகிறாங்க. ஷோரூமில் வேலை பார்க்க பையன் அந்த திருஷ்டி ஃபோட்டோவை மாலை போட்டு எல்லாம் பண்ண ஆரம்பித்தான். இதை மனோஜ் பார்த்துட்டு அந்த ஃபோட்டோ பிடுங்கி இதில் வைக்க வேண்டாம், இதை வெளியில் தூர வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். உடனே அந்த நபரும் ஷோரூமுக்கு வெளியில் கொண்டு போயிடுவாங்க. திடீர்னு சந்தோஷ் சார் மனோஜுக்கு ஃபோன் அடிப்பார். அவர் ஃபோனை பேச மனோஜ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆஃபீஸ் ஷோரூமில் வேலை பார்க்க பாயை அந்த ஃபோட்டோவை இதில் மாட்டி மாலையை போட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோனில் சந்தோஷ் சார் என்ன சொல்லியிருப்பாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முழு எபிசோடு பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.